போலுக்கு அவருக்கு தெரிஞ்சது. அதனால இதுக்கெல்லாம் பிரயோக சக்கரம் ரெடியா வச்சிருப்பார். அதனால அப்பேற்பட்டவன் ரதாங்கபாணி. ரதாங்கபாணயே நமஹ. ரதாங்கபாணயே நமஹ. ரதாங்கபாணயே நமஹ. ரதாங்கபாணயே நமஹ. அதாவது சம்ஸ்கிருதத்துல என்ன ஒண்ணுன்னா சொல்லி முடிச்ச கையோட வேத்து கொள்ளணும். ரதாங்கபாணயே நமஹ. ரதாங்கபாணயே நமஹ. அடுத்தது 999. ஆச்சரியமான நாமம். இந்த டேட் எல்லாம் வரும்போது சொல்லுவோம், இந்த டேட் 13 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவா. இது 1000த்துல ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி வரும். 999 எவ்வளவு வாட்டி வரும்? அது ஒரு வாட்டி தான். அதனால ஒரு நாமத்துக்கு சொல்லிட்டே வரலாம். இந்த 999 அப்படிங்கிறது என்னன்னா அக்ஷோபியா பிரபன்னா பயதான தாட்யாது ஸ்வாமிஹிம்னா ஸ்வ மகிம்னாபி அக்ஷோபியா. சரணமடைந்தவருக்கு அபயம் கொடுப்பது என்ற உறுதியான விரதத்திலிருந்து எப்போதும் அசைக்க முடியாதவர். அதாவது தன்கிட்ட யார் சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளை ஒரு நாளும் விடுவது கிடையாதான் பகவான். அதனாலதான் விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான், கடற்கரையில வந்து நிக்கிறான். சுக்ரீவன் வந்து சொல்றார், பெருமாளே விபீஷணன் வந்துக்கா அங்கீகாரம் பண்ணிக்காதீங்கோ. ஹனுமார் வந்து சொல்றார், அவன் நல்லவன், அவன் அங்கீகாரம் பண்ணிக்கோ. சுக்ரீவன் சொன்னா விபீஷணன் கெட்டவன், அங்கீகாரம் பண்ணிக்காதீங்க. இதே ஆஞ்சநேயர் சொன்ன விபீஷணன் நல்லவன், அவன் அங்கீகாரம் பண்ணிக்கணும். இப்ப எவ்வளவு கோஆர்டினேட்ஸ் இருக்கு? நல்லவன் கெட்டவன், அங்கீகாரம் பண்ணிக்க கூடாது, அங்கீகாரம் பண்ணிக்கலாம். He is good, he is bad. You can accept him, you can reject him. நாலு ஆப்ஷன் இருக்கா? இதுக்கு நாங்க எல்லாம் BCG மேட்ரிக்ஸ் MBA படிப்போம். 2/2 காலம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி. இப்ப அவன் நல்லவன் அங்கீகாரம் பண்ணிக்கலாம், அவன் நல்லவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கூடாது. அவன் கெட்டவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கலாம், அவன் கெட்டவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கூடாது. ராமன் என்ன பண்ண ஒரு கோஆர்டினேட் எடுத்துட்டார். அவன் நல்லவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கலாம்னு ஹனுமான் சொல்ற, அவன் கெட்டவன் அவன் அங்கீகாரம் பண்ணிக்கப்படாதுன்னு சுக்ரீவன் சொல்ற. இந்த 4/2/2 மேட்ரிக்ஸ்ல 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எடுத்துட்டார். ஒரே ஒரு ஆப்ஷன் அங்கீகாரம் பண்ணிட்டார். அவன் கெட்டவனா இருந்தாலும் நான் அவனை அங்கீகாரம் பண்ணிப்பேன். ஏன்னா என்கிட்ட யாராவது சரணாகதி பண்ணிட்டா அவளை நான் மறுக்க மாட்டேன். சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீனிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாமி ஏதத் பிரதமம. இந்த மாதிரி தன்னை சரணாகதி பண்ணினவாளை யார் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பிரதம் வச்சிருக்காளோ அப்பேற்பட்டவாளை அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத சங்கல்பத்தை உடையவனுக்கு அக்ஷோபியான்னு பேர். மத்வ சம்பிரதாயத்தை கர்நாடகத்துல மத்வாச்சாரியாளுக்கு அப்புறம் ஒரு ஆச்சாரியன் அக்ஷோபிய தீர்த்தர் இருந்தார். அக்ஷோபியான்னு பேர். அதனால அக்ஷோபியாய நமஹ. அக்ஷோபியாய நமஹ. இது எப்ப சொல்லலாம் சுவாமி இந்த நாமத்தை? என்ன பெண்ணுக்கோ பிள்ளையோ பார்த்துருக்கோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடும். இல்லை சுவாமி எனக்கு இவரை பிடிக்கல, இன்னும் அதை தேர்ந்தெடுத்து என்ன பண்றது? அதனால பட்டப்பா செல்லப்பாலாம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி இந்த நாமாவை சொல்லுங்கோ. இந்த நாமா சொல்லிக்கிட்டபடியா அவள் டிசிஷன் மாத்திக்க மாட்டான். ஏன்னா டிசிஷன் பெருமாள் மாத்திக்கிறதுல இந்த நாமாவை சொன்னா சொல்றவாளும் மாத்திக்க மாட்டான். அதனால அக்ஷோபியாய நமஹ. அக்ஷோபியாய நமஹ. அக்ஷோபியாய நமஹ. அக்ஷோபியாய நமஹ. இப்பேற்பட்ட பகவான் தன்னை எல்லா ஆயுதங்களும் வச்சுட்டு ரெடியா இருக்கார். எதுக்கு இருக்காருன்னா கேட்கிற அந்த பக்தர்களின் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக. Whatever desires the child asks, it is the duty of the parent to fulfill. The psychology ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ்க்குலாம் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் கூப்பிடுவாங்க, நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் இதை கொடுங்க. அப்போ அந்த சைக்காலஜிஸ்ட்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு குழந்தைய கேட்கும் போது முதல்ல மறுக்கக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமா பெரியவாடா வச்சுப்பாங்க. ஏதாவது கேட்டு பென்சில் வாங்கி தரேன், இல்லை இன்னைக்கு ஒரு கிடையாது சொல்லிட்டா வழக்கிலேயே இருக்கு. ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அது ஏதோ கேட்க இன்னைக்கு வாங்கி தந்துட்டேன்னா அதுக்கு அந்த நாளுக்கு துக்கம் போயிடும். நாளைக்கு நீங்க எதை சொன்னாலும் அது பண்ணும். நீ இதை கேட்கறது நாளைக்கு நிலாவை கேட்டுதான் என்ன பண்றது? நாளைக்கு கேட்கும்போது கவலைப்பட்டுக்கலாம், இப்போ வாங்கி கொடுக்கணும். எது முடியறதோ அப்ப வாங்கி கொடுத்துட்டேன்னா அந்த துக்கம் இல்லாமல் இருக்கும், வெறுப்பு இல்லாமல் இருக்கும். பெரிய மற்ற வார்த்தை நமக்கு வீரியத்தை காமிக்க தெரியாது. 2 வயசு குழந்தைகிட்ட மாட்டேன் முடியாதுதான். பெருமாள் அப்படி கிடையாது, கேட்ட உடனே கொடுப்பார். அதே சமயத்துல ஒரு தாயா இருந்து இது
அந்த குழந்தைக்கு வேணுமான்னு பார்ப்பேன். ஏன் அது ரெண்டும் பெருமாள் கேட்ட உடனே கொடுத்துட்டானே எல்லாரும் பணக்காரங்க. இந்த குழந்தைக்கு தனம் கொடுத்தால் இது எப்படி இருக்கும், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 ஒரு தாயை கோல் பண்ணுவார். இப்படி தன் பக்தர்களை ஸ்வனிஷ்டானாம் சர்வ அனிஷ்டா அனிஷ்டான் மூல இத்ரணய சங்கேயான் மரியாத சாமர்த்தியானி ஆத்மோச்சிதான்ய அனந்தானி ஆபரண வில்கல்பல்யானி சதா சர்வத்ர சர்வதா சர்வப்பிரகார சமாஸ்ருத சம்ரக்ஷணோதீர்க்க சத்ர தீக்ஷிதானி சர்வைஸ்வர்ய துரந்தராரண்யான்யாபி திவ்யாயுதானி அஸ்யேதி சர்வ பிரகரணாயுதா. இதுதான் அர்த்தம். தம் அடியவர்களுக்கு எல்லா அனிஷ்டங்களையும் வேரோடு களைப்பதற்காகவும் அளவற்ற சக்தி உள்ளவனாகவும் தமக்கு தக்க ஆபரணம் என்று நினைக்கத்தக்கவனாகவும் அடியவர்களை காப்பதாகி யாகத்தில் தீட்சை பெற்றுக் கொண்டு தமது பாரத்தை வகிக்கும் எண்ணத்திருந்த ஆயுதங்களை உடையவர். போன அக்ஷோபியால என்ன சொன்ன, என் காலை யார் சரணாகதி பண்றாலும் நான் அவளை காப்பேன். காப்பதற்கு அவருக்கு என்ன வேணும், அவருக்கு அனிஷ்ட நிவர்த்தி, அசுரர்கள் கொடியவர்களை போக்கி நல்லவர்களை ரட்சிக்கக்கூடிய தன்மை, எண்ணம், சக்தி, ஆபரணங்கள், ஆயுதங்கள் வேணும். இது அத்தனையும் உடையவர். சர்வ பிரஹரணாயுதன் பேரு பெருமாளுக்கு. சர்வ பிரஹரணாயுதாய நமஹ. 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 18 நாமாக்கள் ரசிச்சிருக்கோம். 983 1000 18 நேம்ஸ். இப்போ இன்னும் 18 பார்க்கணும், விடமாட்டோம் கிடையாது. இப்போ அடுத்தது 706வது நாமா 706. அதுதான் சத்தா அப்படின்னு. அந்த சத்தாவுக்கு அர்த்தம் சொல்ற. சத்தா சத்தாதி சதாம் ஸ்வயம் ஏவ இதி சத்தா. தானே சாதுக்களுக்கு இருப்பாக உள்ளவர். அதாவது பெருமாள் ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னா ஓன்னு அழகாகிடும். பெருமாள் இருந்தாருன்னா ரசிக்கணும். நமக்கு அப்படி இல்லை, பெருமாள் இருந்தா ரசிக்கிறோம், இல்லைங்கிறதுக்கு ஒரு நாள் சேவிக்கலைங்கிறதுக்கு ஓன்னு அழகணும். நம்ம அப்படிலாம் கலந்ததில்லை. நம்ம திடமான மனசு, நமக்கு ஸ்ட்ராங் மனசு. சரி, பாகவதத்தை கேட்கிறோம், சாப்பிடுறோம். நாளைக்கு பாகவதத்தை கேட்காம சாப்பிட மாட்டேன்னு விரதத்தெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா வச்சுக்கிறேன். ஆனா கோபிகா ஸ்திரீகள் அப்படி இருந்தா கிருஷ்ணரை பார்த்தா சந்தோஷமா இருப்பா, இல்லைனா துக்கம். ஜெயதி தேவிகம் கிருஷ்ண ஜன்மநாவ்ரஜ ஸ்ரயதி இந்திரா கிருஷ்ண சரஸ்வதத்ரகி. கிருஷ்ணர் இல்லேங்கிறதுக்காக துக்கத்துல கோபிகைகள் கீதம் பாடினாலாம். அதுக்கு பேர் என்ன? கோபிகா கீதம்னு பேர். கிருஷ்ணர் இருந்தானா சந்தோஷம், இல்லைனா துக்கம். நமக்கு கிருஷ்ணர் இல்லைன்னா உனக்கு துக்கம் இல்லை, இருந்தா ஓகே போட்டாங்க அப்படிங்கிற எண்ணம். அப்படி இருப்பவருக்கு சத்தா இல்லை, கோபிகா ஸ்திரீகளுக்கு சத்தா. அதனால அப்பேற்பட்டவன் சத்தா. ஆயிட்டா? இந்த 706 இனிமே சொல்லக்கூடிய நாமாக்களுக்கு எல்லாம் நாமாவளி நாளைக்கு நான் சொல்றேன். அர்த்தங்களை மட்டும் சொல்லியிருந்தேன், நாளைக்கு நாமாவளியை சொல்லலாம். 706வது சத்தா. ஆயிட்டா? இதெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் குறிச்சு வச்சுக்கோ. ஏன்னா நீங்க சஹஸ்ரநாமம் சொல்லும் போது இன்னைக்கு பாருங்க, இனிமேலே நாளைக்கு சொன்னேன்னா வரும். அன்னாதஹா ஆத்மயோகினி ஸ்வயம் ஜாதஹா சொன்னாரே, வைகானஹா சொன்னாரே, சாமகாயனஹா சொன்னாரே, தேவகீநந்தனஹா சொன்னாரா? சொன்னார். தேவகி நந்தனஹா ஸ்ரஷ்டா க்ஷிதீஷஹா பாபநாசனஹா சங்கபிருன் நந்தகி சக்ரி சார்வதன்வா கதாதரஹா ததாங்கபாணினி அக்ஷோப்யஹா சர்வப்ரஹரணாயுதா. கேட்டாப்புல இருக்கும், அர்த்தம் கேட்டாப்புல இருக்கும், மனசுல நினைச்சாப்புல இருக்கும், இப்ப சொல்றாப்புல இருக்கும். இது அத்தனையும் வரும். குறிச்சு வச்சுட்டா எங்க குறிச்சு வைக்கணும்? ஒண்ணு புஸ்தகத்தை, ரெண்டாவது மனசுல. ரெண்டுத்துலயே குறிச்சு வச்சுட்டா ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒண்ணுத குறிச்சு வச்சுட்டா பிற்காலத்தை பார்க்கலாம். ரெண்டுத்துலயுமே வச்சுக்க வேண்டாம்னு நினைச்சா புதுசா அடுத்த வாட்டி கொடுக்கும். அடுத்தது 707வது நாமா. இந்த இடத்துல இருக்கிற சத்பூதி சதாம் புத்ரோ மித்ரம் பந்துஹு தூதஹா சாரதி அன்யஸ்ச தத்பவான் தத்பவன் சத்பூதி. சாதுக்களுக்கு, சாதுக்கள்னா யாரு? யாரு கிருஷ்ணர் இருந்தா சந்தோஷப்படுவாளோ, யாரு கிருஷ்ணர் இல்லைன்னா துக்கப்படுவாளோ அவ சாதுக்கள். அப்பவே நம்ம அதுல வெளில வந்துடும். அந்த கோஷ்டி நம்ம டெஃபினிஷன் கொடுத்தாலே நம்ம வெளில வந்துடும் பாருங்க. அப்பேற்பட்ட சாதுக்களுக்கு மகன்.
இப்ப யாருக்கு மகனா கிருஷ்ணாவதாரத்துல இருந்தார்? வசுதேவருக்கு இருந்தார். அப்புறம் நந்தகோபர். யாருக்கு பிள்ளையா இருந்தார்? தேவகி. யாருக்கு பிள்ளையா இருந்தார்? யசோதை. இவாளுக்கு மகனா இருந்தார். நண்பன் யாருக்கு நண்பன்? மித்திரனா யாருக்கு இருந்தார்? அர்ஜுனனுக்கு இருந்தார். உத்தவனுக்கு இருந்தார். குச்சேலனுக்கு இருந்தார். அடுத்தது உறவினர் ரிலேட்டிவ் யாருக்கா இருந்தார்? அர்ஜுனன். குந்தி அர்ஜுனன். குந்தி பிரார்த்தனை பண்றா, கிருஷ்ணா எனக்கு எப்பவுமே ஒரு வரம் கொடு, துக்கத்தை கொடுன்னு கேட்டான். அத்தை யாராவது என்கிட்ட போய் துக்கத்தை கொடுன்னு கேட்பாடா? சொன்னா குந்தி தேவி, துக்கம் இருந்தாதான் கிருஷ்ணா உன்னை நினைக்க தோன்றது, உன்னை நினைக்கிறது தான் எனக்கு பிராதானியம். அதனால எனக்கு துக்கம் இருந்தா கூட தேவையில்ல, உன்னையே நான் நினைச்சிட்டு இருக்கணும்னு கேட்டாளாம். அதனால அவளுக்கு உறவினன். தூதன். தூதன்னா மெசேஜர். யாருக்கு மெசேஜரா போனார் பகவான்? பஞ்சபாண்டவாளுக்கு. அதனால அவருக்கு பேர் என்ன? பாண்டவ தூதர். எந்த கோவில்ல போய் சேவிப்பேள்? காஞ்சிபுரம். ஞாபகம் வச்சுக்கோ, காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்கு, திருப்பாடகம் அப்படின்னு பேரு. 108 திவ்யதேசங்கள்ல இது ஒண்ணு. அங்க போனேன்னா பாண்டவதூதர் கோவில் இருக்கும். உள்ள பெருமாள் ஒரு காலம் படிச்சுட்டு ஒரு காலம் உட்கார்ந்து 62 அடி 62 feet. கொஞ்சம் கழுத்துல இருக்கிறவாட உங்க சீட்டோட எடுத்து போயிடுங்க. அங்க போய் பார்க்கலாம். அப்படி பார்த்தா நகம் ஒண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும். பெருமாள் கை விரல் நகம். ஆச்சரியமா பாண்டவதூதனா இருக்க போயிருப்பான். காஞ்சிபுரத்துக்கு ஒரு ட்ரிப் வச்சுக்கோங்க. காத்தால சென்னப்பட்டினத்துல ஒரு 5 மணிக்கு கிளம்பினேன்னா 6 மணிக்கு வரதனை சேவிக்க ஆரம்பிச்சேன்னா 1 மணிக்கு நீங்க பவழப்பட்டினத்தை சேவிச்சு முடிக்கலாம். 7 கோவில். மத்தியானம் காலையில சாப்பிட்டு இந்த ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு திரும்பி 4 மணிக்கு கிளம்பினேன்னா 7 மணிக்கு இன்னொரு 6 கோவில் முடிச்சிடலாம். 6 7 13 16வது கோவில் கொஞ்சம் வெளியில 20 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா மெயின் ரோட்ல ஹைவேல பாலுச்செட்டி சத்திரத்துக்கிட்ட திருப்புக்குழி இருக்கும். 16வது கோவில். அங்க ராத்திரி தங்கி விட்டு அடுத்த நாள் காத்தால வந்தேன்னா கூரங்கிற இடத்த குலத்தாழ்வான் சந்தையை சேவிச்சுக்கலாம். மதுரமங்கலத்தை எம்பார் சந்தையை சேவிச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் வந்தேன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ஸ்ரீபாஷிக்காரர் ராமானுஜரை சேவிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னா பூவிருந்தவல்லியில வரதராஜ பெருமாளை சேவிச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வந்தேன்னா திருமழிசையில ஜெகநாத பெருமாளை சேவிச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வந்தேன்னா திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதியை சேவிச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போனேன்னா திருவிடந்தையில நித்தியகல்யாண பெருமாளை சேவிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன்னா மகாபலிபுரத்தை ஸ்தலசேன பெருமாளை சேவிச்சுக்கலாம். இன்னும் அப்படி சுத்தி வந்து திருநீர்மலையில நீவண்ண பெருமாளை சேவிச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்து 2 நாள் ஆயிடும். ஆனா 2 நாள் 28 பெருமாளை சேவிச்சு சந்தோஷம். அதனால அப்பேற்பட்ட பகவான் சத்பூதி தூதுவனா இருக்க. சாரதி. சாரதியா யாருக்கு இருக்க? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு அவர் எங்க சேவிக்கலாம்? பார்த்தசாரதி திருவல்லிக்கேணியை சேவிக்கலாம். இப்ப நான் அர்த்தம் படிக்கிறேன் பாருங்க. சதாம் சாதுக்களுக்கு புத்திரஹா புத்திரனாய், மித்ரஹா மித்ரனாய், பந்துகு பந்துவாய், தூதன் தூதுவனாய், சாரதி சாரதியாய், அந்யஸ்ச தத் பவன்னு சத்பூதி. எவன் ஒருவர் இப்படியெல்லாம் காரியம் தன் அடியவர்களுக்கு பண்றானோ அவனுக்கு சத்பூதின்னு பேர். ஆச்சா 709வது நாமா 709. இது கிடைக்கிற சூரசேனா அப்படின்னு. கிருஷ்ணருடைய தாத்தாக்கே பேர் சூரசேனன். ஆனா தாத்தா பேரு இவர் வச்சுக்கல, இவர் பேரு தாத்தா வச்சுருக்க. பொதுவா உலகத்துல எப்படி தாத்தா பேரதான் பேரன் வைப்பார். ஆனா இவர் தானே எல்லாத்துக்கும் முதல். அதனால இவர் பேரை தாத்தா வச்சுருக்கார். இங்க சொல்லுவாடா தாத்தா மாதிரிதான் பேரன் இருக்கான்னு சொல்லுவாங்க. மாதி சொல்லி வருவோம் பேர மாதிரியே தாத்தா இருக்காரு நன்னா இல்லை இல்லையா? அம்மா மாதிரி பிள்ளை இருக்கா சொல்லலாம், பிள்ளை மாதிரி அம்மா இருக்கா சொல்ல தெரியல. ஆனா கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் எல்லாரும் வரிசை பெருமாள் பேரை தான் தாத்தா வச்சிருக்காரு. அதனால சூரசேனன்னு பேர். யாதவ பாண்டவாதயோ பூபாரவதரண சகாயா அஸ்ய இதி சூரசேனா. பூபாரம் தீர்ப்பதற்காக அவதரித்த செயலில் யாதவர் பாண்டவர் முதலிய சூரர்களை துணையாக சேனையாக கொண்டவர். அதாவது பகவான் வந்து சங்கல்பம் பண்ண. இதுதான் அவதார ரகசியம். 4வது அத்தியாயத்தில் எடுக்கிறார். பரித்ராணாய விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி. பெருமாள் சொன்னார் 3 காரியம் அர்ஜுனா. 1 நல்ல சாதுக்களை ரட்சணம் பண்ணணும். சாது ரட்சணம் முதல் காரியம். சாது ரட்சணம் பண்ணணும்னா துஷ்டர்களை நிராசனம் பண்ணணும். 2 இது 2 நடந்துட்டுனா அந்த இடத்துல தர்மம் நிலைக்கும். தர்ம சம்ஸ்தாபனா ஆகாய. ஒரு வாட்டி வருவியா கிருஷ்ணா? இல்ல சம்பவாமி யுகே யுகே யுகாந்தரத்தை வந்துட்டே இருப்பேன். இதுதான் பெருமாளுடைய அவதார ரகசியம். பெருமாள் எதுக்காக பிறந்தாருக்காக சொல்றது. இப்போ சாதுக்களை ரட்சிக்கணும், பாண்டவாளை ரட்சிக்கணும் அப்படின்னா துஷ்டர்களை அழிக்கணும்னா யார் அழிக்கணும்? கௌரவாள். இல்ல என்ன ஒரு விஷயம் கேட்டுங்க. மகாபாரதத்தை பாண்டவாளுக்கும் கௌரவாளும் தான் பேரு. குரு வம்சத்துல வந்தவா பாண்டவாள், பாண்டுபுத்திராள்.
குரு வம்சத்துல வந்தவா திருதராஷ்டிர புத்திராள். அதனால தாத்த ராஷ்டிராள்னு பேரவாள். யாருக்கு? அதாவது துரியோதனாதிகளுக்கு திருதராஷ்டிர பிள்ளையாக இருப்பதால் தாத்த ராஷ்டிராள் அப்படின்னு பேர். பாண்டு பிள்ளையாக இருப்பதால் பாண்டவாள். பாண்டவர்களை ரட்சிக்கணும், தாத்த ராஷ்டிராள அழிக்கணும். அதனால இது ரெண்டுமே பகவானுக்கு காரியம். தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக பகவத்கீதையை சொன்னார். அதனால அதுக்கு சூரசேனன் பேர். பூபாரம் தீர்ப்பதற்காக அவதரித்த செயல்களில் யாதவ பாண்டவர் முதலிய சூரர்களை தம் துணையாக சேனையாக கொண்டவர் சூரசேனன். அடுத்தது 711வது நாமம் சன்னிவாசா அப்படின்னு. மனுஷ்ய தர்மசீலத்வே அபி சதா சனகாதீனாம் விஸ்ராந்தி பூமினி சன்னிவாசா. மானிட தர்மத்தை உடையவராக இருந்த போதும் சனகர் முதலியோர் வந்து இளைப்பாறும் இடமாக இருப்பவர். அதாவது பெருமாள் வந்து மனுஷனா பிறந்துட்டார். மனுஷனா பிறந்தபடியால் தான் பால் வேணும் அப்படின்னு அழக, தயிர் அப்படின்னு அழக, கோபிக்கை தோன்றா அப்படின்னு அழக. ஒரு சாதாரண மனுஷ குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண. ஆனா அவர் தன்னை மறைச்சுட்டாலும் சனகாதிகளுக்கு எல்லாம் தெரியுது பகவான் என்னும் அப்படின்னு. சனகாதிகள்லாம் வந்து இளைப்பாறும் இடமாக, இளைப்பாறும் இடமாக ஷேடா இருக்கிறவர், நிழல். இப்போ அந்த காலத்துல நிழல் கூட கட்டி வைப்பா. எங்கேயாவது உங்களுக்கு நிழல் இருக்கணும்னா மரத்துக்கு கீழே உட்காந்துப்பா. நம்ம கொடை கட்ட வேண்டியது. மரம் இல்லை, மரம் இருந்தாலும் நிழல் கொடுக்க மரமே இல்லை. அதனால நிழல் கொடையை கட்டி வைப்பா. பெருமாள் வந்து நிழல் கொடையா இருக்காராம். இது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி எடுக்கிறார். தெற்குலேருந்து பத்ரிகாசிரமம் போகணும்னு போறார். தெற்கான தமிழகத்திலிருந்து பத்ரிகாசிரமம் போகணும்னா இதெல்லாம் கிடக்கணும். தமிழகத்தை கிடக்கணும், ஆந்திராவை கிடக்கணும், தெலுங்கானாவை கிடக்கணும், ஒரிசாவை கிடக்கணும், சத்தீஸ்கரை கிடக்கணும், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை கிடக்கணும். அதை கிடக்கு உத்தராகண்டுக்கு போகணும். உத்தராகண்ட் ராவத்தை பார்த்து ஐயோ பாவம் சொல்லிட்டு அந்த பக்கம் போகணும். இப்படிதானே இப்ப இருக்கு. அதுதான் பத்ரிகாசிரமம் போகணும். பத்ரிகாசிரமம் போகிற வழியில எவ்வளவு இளைப்பாறணும். அந்த காலத்துல யாத்ரா போகணும்னு ரொம்ப வருத்தம் சுவாமி. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து ஷாஃபர் ட்ரிவன் கார் நமக்காக ஒரு தரக்கார் ஓட்டுவார். அதோட மீண்டும் நமக்கு போவோம், பெருமாளை செய்ய போகிட்டா காரை கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து எதுக்கு சுவாமி நடக்கணும்? நடக்க முடியல. கர்ப்பகிரகத்துக்குள்ள கார் போயிட்டு வச்சுக்கோ, கண்ணாடியை இறக்கலாம், தேவை சுமாராதான் இருக்க அளவுக்கு இல்லைனாலும் இல்ல பெருமாள் பார்த்துட்டு. அதாவது நான் ஒரு கஷ்டமும் நடக்காது. ஆச்சரியமான திரும்பி சௌகுமாரி கொஞ்சம் கூட ஜான்சன் அட்வர்டைஸ்மெண்ட்னா குழந்தை காமிப்பா பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சௌகுமாரியமான திரும்பி கொஞ்சம் கூட உண்டாகக்கூடாது. அந்த காலத்தை முடியல. பத்ரிகாசிரமம் போகணும்னா இங்கேருந்து பண்டங்கள்லாம் கட்டிண்டு ஒரு ஊரா நடந்து ஒரு 8000 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு கேட்டு வரதுக்கு அவ்வளவு தூரம் ஆகும். ஒரு அடியவர் கிளம்பினார். போற வழியில குண்டக்கல் குண்டூரை தாண்டில. குண்டூர்ல மிளகா கிடைப்பட்டு கேட்டா காலமா இருக்கும். ஒரு மாதம் அந்த ஊர்ல இருக்காரு. குண்டூர் வழியா போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரே வெயில், வேர்த்து பட்டுறது, ஜலம் இல்லை, நிழல் இருந்தா நன்னா இருக்குமே தோன்றது. விஷ்ணு புராணத்தை பராசர சொன்னார். அவர் உட்காந்துட்டாராம் அந்த அடியவர். பகவானே நாராயணா, எனக்கு நிழல் இருந்துதான நான் இருக்கும்பா அப்படின்னு தோணினான். அந்த இடத்துல பெருமாள் ஒரு ஆம்பிரமரமா காட்சி கொடுத்தாரு. ஆம்பிரமரம்னா என்ன? மாங்காமரமா வந்துட்டார். அதனாலதான் ஒரே மரம் இருப்பதாக ஏகாம்பிர அப்படின்னு இருக்கு. அதனால ஒரே மரமா பகவான் வந்துட்டார். பக்கத்துல ஒரு குட்டி மரம். ஆறாவது குட்டி மரம். இவருக்கு ஒரு மரம், பக்கத்துல குட்டி மரம் யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி எங்க போனாலும் பெருமாளை விடவே மாட்டான். கூட அவங்க துரத்திட்டே வருவோம். அதனாலதான் புராணத்துல இருக்கிறார். லகு ஆம்பரமரம், சின்ன ஆம்பரமரமா மகாவிஷ்ணு விட்டுறான். இப்ப அடியவருக்கு நிழல் வந்துட்டு அடுத்தது பசி எடுத்தது. பகவானே எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சா என்ன இருக்குமே தோணி. இந்த ஏன்ஷியன் ஸ்கூல் ஆஃப் சிஸ்டம்ல மாங்காய் வளர்ற மாதிரி வெயிட் தனியா வெட்டாமல் கையில ஒரு விழுத்தான். அதனால பெருமாள் வந்து தரும் சாயாவா இருக்கார். அந்த சாயையா இருக்கின்றபடியால் பகவானுக்கு சூரசேனன் அப்படின்னு பேர். அதனால இது சன்னிவாசா, விஸ்ராந்தி பூமி சன்னிவாசா. அதனால 711வது நாமம். 713 பார்க்கணும். பூதாவாசா, கிருஷ்ணத்வே நிருத்த பரபாவத்வாது பூதாவாசா. கிருஷ்ணனாக தம் பரத்வத்தை மறைத்து எல்லா பிராணிகளுக்கும் தங்குமிடமாக இருப்பவர். பாருங்க, இவர் பரத்வம்னு தெரிஞ்சுக்கல அந்த மாடு, இவர் பரத்வம்னு தெரிஞ்சுக்கல கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி லக்ஷ்மி பேர், மாடுக்கு பூமான்னு பேர். பூமா அப்படிங்கிற ஜில் 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 மாடு ஓடி வரும்.
லக்ஷ்மி கல்லுக்குட்டி ஓடு வரும். ரெண்டுத்தையும் அப்படியே தன் கிட்ட வச்சுட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். அதுகளுக்கு தெரியாது இவன் பறந்து. ஆனா இவருக்கு அந்த குழந்தைய பார்த்தா தன் குழந்தை மாதிரி இருக்கு. அப்படி இருப்பவனுக்கு பூதாவாசகான பேர். அப்பேற்பட்டவன் பூதாவாசன் ஆச்சு. 713வது திருநாமா. 714 அனலஹா. தேஷாமேவ சர்வகர்ம கரத்வேதி அனலஹா ந கிஞ்சித் கிருதமேஷாம் மயா இத்ய பித்ருத்தா ஸ்வபக்த விஷயே அபராதானாம் சோடும் நாலம் இதி வா. அடியவர்களுக்கு எல்லாம் செய்தாலும் திருப்தி அடையாமல் ஒன்றும் செய்யவில்லையே என்று இருப்பவர். அடியவரிடம் பிறர் செய்யும் பிழையை பொறுக்காதவர். அடியவர்கிட்ட பகவானுடைய பக்தர்கள் கிட்ட யாராவது அபச்சாரம் பண்ணிட்டா பொறுக்கவே மாட்டார். பாகவதத்தை யாரு திருஷ்டாந்தம்? பெருமாளுடைய அடியவர்கிட்ட யாராவது அபச்சாரம் பண்ணிட்டா பெருமாள் பொறுக்க மாட்டார். யாரு? அம்பரீஷன். அம்பரீஷர் கிட்ட தானே துர்வாசர் அபச்சாரம் பண்ணாரு. திருவாரூர் போது சக்கரம் பின்னாடி போகுது, பொறுக்க மாட்டார். இன்னொன்னு சொல்றார், அடியவர்களுக்கு எல்லாம் செய்தாலும் திருப்தி அடையாமல் ஒன்றும் செய்யவில்லையே என்று இருப்பவர். இது ஒரு அழகான திருஷ்டாந்தம் எடுக்கிறார் நம்ம பெரியவாழ்னா. கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் வைகுண்டத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி உத்தவரை கூப்பிட்டாரா. உத்தவர் தான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ உத்தவர் கேட்டாராம், பகவானே இந்த அவதாரம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சந்தோஷம். ஆனா மனசுக்குள்ள வருத்தம். அந்த திரௌபதி கோவிந்தான் மனசுல இருந்து கூட்டாளே, அவளுக்கு நான் பண்ணது போராது, இன்னும் நிறைய பண்ணிக்கணும். உத்தவான கண்ணால ஜலம் விட்டாலாம் பகவான். அவன் ஒரு வாட்டி கோவிந்தான சொன்னதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணாம போயிட்டேனே, இன்னும் நான் என்னென்னலாமோ பண்ணிருக்கலாம் தெரியுமா உத்தவான்னு சொன்னாராம். அவர் இத்தனைக்கும் ரட்சணம் பண்ணிருக்கார். ஆனா எவ்வளவு பண்ணாலும் ஐயோ நான் பண்ணது போறதில்லையே நினைக்கிறார் பாருங்க. அதனால பகவானுக்கு அனலஹான்னு பேர். அச்சா, அடுத்தது 721வது நாமா பாத்துக்கோங்க. அதுக்கு அபராஜிதஹான்னு பேரு. அத பாரத சங்கிராமே நிஜ பரிக்ரஹாதி தத் பரிக்ரஹாது பஞ்சாபி பாண்டவா ஷதேனாதி பகூபகரண ரூடும் மூலவைவா தார்த்தராஷ்ட்ரைஹி ந பராஜிதா இதி அபராஜிதா. பாரத போரில் பாண்டவர் வேறு சகாயம் இல்லாமல் இருந்த போதும் தம் சகாயத்தால் துரியோதனாதியரை 100வராலும் வெல்லப்படாதபடி செய்தவர். பாண்டவர்கள் 5 பேர், திருதராஷ்டிர புத்திரால் 100 பேர். அங்க 11 சைன்யம் அக்ஷௌகிணி, இங்க 7 சைன்யம் அக்ஷௌகிணி. கிருஷ்ணருடைய சைன்யம் நாராயணி முழுக்க துரியோதன பக்கம். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணர் இந்த பக்கம். கம்மியா இருக்கு சைன்யம், கம்மியா இருக்கு மக்கள், கிருஷ்ணர் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறார். அங்கேயோ சைன்யம் ஜாஸ்தி இருக்கு, கிருஷ்ணருடைய சைன்யத்துக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனா அப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் ஜெயிச்சுட்டார், பாண்டவா ஜெயிச்சுட்டா. கம்மியா இருந்தாலும் பலஹீனமா இருந்தாலும் பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டார், நல்லவாட ரட்சிக்கணும்னு பாண்டவாட ஜெயிக்க வச்சார் பாருங்க. அதனால பகவானுக்கு அபராஜிதான்னு பேர் வச்சுக்கலாம். நீங்க பேருக்கு அபராஜித அப்படின்னு பேருக்கலாம், அபராஜிதா அப்படின்னு பேருக்கு பேர் இருக்காங்க. சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய நாமா இது. நான் அதுல இப்போ குழந்தை பிறந்தா முதல்ல ஒரு கட்டம் கூகுள்ல போய் நேம்ஸ் ஃபார் த பாய் அப்படின்னு அது போய் மார்டின், லூயி, ஜான் எடுத்தது. அதனால இவ எல்லாத்தையும் கலந்து போட்டு வைக்க முடியாத பேரா வைக்கிறேன். அபராஜிதான்னு கைக்கு தெரிஞ்சு ஒரு பேர் மாட்டிருக்கு, அதை வைக்கப்படாதா? நல்லா அபராஜிதான்னு பேர். அடுத்தது 723வது நாமா 723 மகாமூர்த்தி விஸ்வாஸ்ரய மூர்த்தி மகாமூர்த்தி. உலகங்கள் அனைத்தையும் திருமேனியில் உடையவர். அர்ஜுனனுக்கு 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காமிச்சார். திவ்யம் ததாதி தே சக்ஷு, உனக்கு ஸ்பெஷல் ஐஸ் கொடுக்குறேன். நீங்க இந்த 3D படத்துலாம் போனீங்கன்னா சும்மாவே விட மாட்டான். 80 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கிட்டு போகும், போனாதான் தெளிவா தெரியும். இந்த சாதாரண டைரக்டர் எடுக்கிறதுக்கே ஒரு கண்ணாடி வாங்கணுமா இருக்கு. லோகத்துக்கே டைரக்டரா இருக்கக்கூடிய பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா திவ்யம் ததாதி தே சக்ஷு. ரேவன் கிளாஸஸ் கூட இல்ல, பகவானுடைய கிருஷ்ணா கிளாஸஸ் போட்டாதான் தெரியுது. அப்ப பகவானை பார்த்தா தெரியுது. சர்வலோகமும் பகவான் சரீருக்குள்ள இருக்கு. பூபாலோ யஸ்யநாவிகி அப்படின்னு எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. எவன் லோகத்தை தன் மூர்த்தியில் கொண்டுள்ளானோ அவனுக்கு மகாமூர்த்தியின் பேர். 723வது நாமா ஆயிட்டா. 724வது நாமா தீப்தமூர்த்தி. இங்க கேட்டாவது இருக்கா? விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி மகாமூர்த்திமான் விசாரணாவெல்லாம் வருது. அதனால இந்த இடத்துல தீப்தமூர்த்தின்னு பார்க்கலாம். தீப்தமூர்த்தி எது கிஞ்சித்து கேனஜித்து குணேன தீப்தம் ததஸ்ய விசேஷேன மூர்த்தி இதி தீப்தமூர்த்தி. சிறந்த குணங்களினால் விளங்கும் பொருள்கள் அனைத்தும் தம்முடராக உடையவர். 11வது அத்தியாயத்துல மகாமூர்த்தியா லோகமே எனக்கு சரீரம்னு காமிச்சார். காமிச்சவர் என்ன சொன்னார்?
வேதங்கள் 4 என் சரீரம் தான், ஆனா வேதங்கள்ல நான் சாமமா இருக்கேன். 12 மாசமும் என் சரீரம் தான், ஆனா அதுல நான் மார்கழியா இருக்கேன். எல்லா பட்சியும் என் உடல் தான், ஆனா நான் அதுல கருடனா இருக்கேன். எல்லா மரங்களும் என் உடம்பு தான், ஆனா நான் அஸ்வத்த மரமா இருக்கேன். கேட்டாப்புல இருக்கா? வேதானா சாமோஸ்மி, அதே மாதிரி மாசானா மார்கசீர்ஷோஸ்மி, அப்படி பகவான் ஒவ்வொன்றா சொல்லித்தரார். எல்லாமே அவர் சரீரம் தான், ஆனா இருக்கும் பொருள்ல பெஸ்டா இருக்கார் பகவான். அதனால அப்பேற்பட்டவருக்கு தீப்தமூர்த்தின்னு பேர். ஆச்சா, அடுத்த நாம சொல்லணும். 725வது நாமா அமூர்த்திமான். விஸ்வமூர்த்தி, மகாமூர்த்தி, தீப்தமூர்த்தி, அமூர்த்திமான். அமூர்த்திமான்னா அமூர்த்தயோர் அவ்யக்த புருஷாதயோகி ஏவமஸ்ய ஸ்வமிதி அமூர்த்திமான். உருவமற்ற மூல பிரகிருதி ஜீவாத்மா முதலியவற்றையும் தம் சொத்தாக இருப்பவர். ஜீவாத்மா 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 எந்த உபன்யாசம் கேட்பேன். ஜீவாத்மா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஜீவாத்மா? எப்படி இருக்கு? எவ்வளவு சொல்லுங்களேன். அசைசையா ஜீவாத்மா எவ்வளவு அப்படின்னா பைபாஸ் பண்ணும்போது தெரியும். பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது இவ்வளவு தெரியணுமா வேண்டாமா? அதுதான் வேதம் சொல்லுது. சததா சததா சததா. ஒரு பசுவின் வால் இருக்கு இல்லையா, வால்ல கொத்து மயிர் இருக்கு இல்லையா, ரோமங்கள், அதிலே ஒரு மயிரை எடுக்கணும். எடுக்க வேண்டாம் எடுத்து சொல்ற, நீங்க மட்டும் பசு ஒரு மயிர் எடுத்துனா அதை 100 கூறா வகுக்கணும். 1 hair divided by 100. ஆச்சா, இப்ப அதுலயே ஒரு பார்ட் எடுக்கணும். 1/100 தானே, 1 பார்ட்னா 1/100. அது திருப்பி 100 ஆல டிவைட் பண்ணணும். அப்படினா இந்த 1/100/100 அப்படினா 10 power 4. 10 100 into 100 10 power 4. 1/10 power 4. திருப்பி வரக்கூடிய பார்ட்ட 100 ஆல டிவைட் பண்ணணும். அப்படினா இந்த 1/10 power 6. நியூமரேட்டர் போச்சுனா என்ன? 10 power -6. 10 power -6 னா என்ன? சயின்ஸ்ல மைக்ரோ. கரெக்ட்டா? மைக்ரோனா 10 power -3. மைக்ரோ மைக்ரோனா 10 power -6. 10 power -9 நானோ, ஃபெம்டோ, அட்டோ அப்படினா நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். மைக்ரோ லெவல்ல இருக்கு ஜீவாத்மா. அதுதான் வேற சததா 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 அப்படினா என்ன கண்ணுக்கு தெரியுமா? சாதாரணமா பெண்கள் தோடு போடும்போது பிஞ்சு முடி கீழே விழுந்ததுனாலே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? இது 10 power -6 கண்ணுக்கே தெரியாது. அந்த ஜீவாத்மா எப்படி இருக்குன்னா பொருளா இல்லையா, ஜோதியா இருக்கும், ஆனந்தமயமா இருக்கும். அதனால அப்படி ஜோதி. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பகவான் இருக்கார். அந்த ஜீவாத்மாவே தமாத்துண்டு. அந்த தமாத்துண்டு ஜீவாத்மாவுக்குள்ள பகவான் இருக்கார். அப்படின்னா அவர்தான் அமூர்த்திமான். இப்படிலாம் லோகத்துல இருக்கார் மகாமூர்த்தி, இப்படிலாம் லோகத்துல இருக்கார் விஸ்வமூர்த்தி, இப்படிலாம் லோகத்துல இருக்கார் தீர்த்தமூர்த்தி. ஆனா அவரே ஜீவாத்மான்னு தமாத்துண்டு ஒரு விஷயத்துல இருக்கார். அதனாலதான் அமூர்த்திமான். நீங்க எப்படி எல்லாம் அவர் இமேஜின் பண்றீங்களா? பல பேர் இப்பதான் சொல்லுவாங்க, I am very philosophical but not religious. அப்படியே அர்த்தம் முடியாது. நேக்கு போது அர்த்தம் முடியாது. நான் கொஞ்சம் வீக் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட். நான் philosophical but not religious னா என்ன? ஒருத்தர் சொல்றார், சுவாமி ஊர் போகணும்னு ஆசை, மெட்ராஸ்க்கு போகணும்னு ஆசை. ட்ரெயின்ல போறீங்களா? போவேன், ஆனா டிக்கெட் எடுக்கணும். எப்படி டிக்கெட் எடுத்தா வெளில அனுப்பிச்சுடுவேன். டிடி வந்து டிடி கேட்டாவும் அப்படியே. ஒரு வண்டியில ஒரு விஷயத்துக்கு போகணும்னா டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் philosophically the sentient soul has to reach the super soul. He has to take the route of the religion. Religion becomes the journey. na religion la இந்த ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா படிச்சா அது philosophy. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி அடையணும்னு நினைக்கக்கூடிய சரணாகதி தான் religion. அதனால philosophical but not religious னா நீங்க என்ன தெரியல, நீங்க புரியல அவருக்கு புரியறதோ என்னவோ. அதனால அப்பேற்பட்ட பகவான் ஃபேஷனேட். அதாவது see God, you cannot take him in this form. Why Guruvayurappan only? Why should we confine him to that idol? He can be anywhere. இல்லையா? He can be anywhere. இந்த பெரியவா ஒத்துட்டு இருக்கா, எல்லா இடத்தையும் இருக்காருன்னு சொன்னதுதானே சனாதன தர்மம். இந்த மக்கு மூளைகள்லாம் முடியாதே. இப்போ பகவான் வந்து எல்லா இடத்தையும் இருக்காருன்னா நம்ம மாத்து பேரன் கேட்கும்.
என் தாத்தா கம்மோடுல இருக்காரா? கம்மோடுல என்ன இருக்காரு பகவான்? ஆனா அந்த கம்மோடுல இருக்க பகவான் நமக்கு பார்க்கறதுக்கு மூளை இல்லையே. அவன் குருவாயூரப்பனா நின்னாலே புரிய மாட்டேங்குது. இது வேற எல்லா இடத்துலயும் இருக்கார். அவருக்கு உருவமே கிடையாது, உருவமே கிடையாது, குணமே கிடையாதுன்னா தலை வச்சு ஓட வேண்டியதுதான். ஏதோ அவர் கருணாரசமா இருக்கார், பார்த்தா அழகா இருக்கார், நம்மளையே பார்த்துட்டு இருக்காருன்னா புரியுது. நம்ம மூளைக்கு எட்டுறதுக்காக தான் பகவான் ரூபத்துல வராரே ஒழிய ரூபத்துல தான் இருக்காரு நம்ம பெரியவா சொல்ல. அந்த அளவுக்கு புத்திஹீனாள் கிடையாது நம்ம பெரியவாள்லாம். மகா ஞானிகள். ரிஷிகளால காற்றில இருக்கக்கூடிய பகவானை யோசிக்க முடியும். காற்றிலேயே பகவான் கிட்ட நீங்க தியானம் பண்ணும்போது இதெல்லாம் பகவான் தெரியல. நமக்கு அந்த இடத்துல ஞானம் இல்லையேங்கிறனா சரி, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வேற இடத்துல இருப்போமே. இல்லையா, நானும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்களும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ரமண மகரிஷி மாதிரி உட்காந்து ஏதாவது தவம் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படின்னா நம்ம இல்லாதபடியாக தானே ஒரு வேலைக்கு வேற டீயும் காப்பி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. நமக்காக தான் பகவான் அப்படி இருக்க. அதனாலதான் இந்த இடத்தை எடுக்கிறா. 725வது நாமா அமூர்த்திமான். அதனால 726 அநேக மூர்த்தி. இத பாருங்க, விஸ்வமூர்த்தி, மகாமூர்த்தி, தீர்த்தமூர்த்தி ஆயிடுது. அந்த மகாமூர்த்தி நான் சொல்லல, விஸ்வமூர்த்தி சொல்லல, மகாமூர்த்தி தீர்த்தமூர்த்தி ஆயிடுது. அடுத்தது அமூர்த்திமான், அடுத்தது அநேக மூர்த்தி. என்னையா இது நாராயண மூர்த்தி இந்த மாதிரி உட்கார்ந்து வாட் இஸ் திஸ் மூர்த்தி? அதனால ஆண்டாள் வேடிக்கை திருப்பாவை நான் சொல்லும் போது இந்த பாஸ்வருக்கு நீங்க பெங்களூர்ல தான் வந்து அர்த்தம் சொல்லணும் ஏன்னு கேட்டேன். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயண மூர்த்தி பத்தி சொல்றேன், பெங்களூர்ல வந்து சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல அநேக மூர்த்திகின். அநேக மூர்த்திகினா யாரு? கிருஷ்ணத்வே அப்ய ஜகத்வாசுர தேவாதி சதுர்மூர்த்தி தத்வாக அநேக மூர்த்தி. கிருஷ்ணாவதாரத்தில் வாசுதேவ, சங்கர்ஷண, பலராம, பிரத்யும்ன, அனிருத்தர்களாக பல வடிவுகளை கொண்டவர். கிருஷ்ணாவதாரத்தே அவர் வசுதேவர் பிள்ளை வாசுதேவன், கிருஷ்ணாவதாரத்தை அவரே ரோஹிணி பிள்ளை பலராமன் சங்கர்ஷணன், அவரே கிருஷ்ணாவதாரத்தை அவர் பிள்ளையாக பிரத்யும்னன், அவரே கிருஷ்ணாவதாரத்தை அவர் பேரனாக அனிருத்தன். அனிருத்தனும் அவர்தான், பேரன் அனிருத்தனும் அவர்தான், பிள்ளை பிரத்யும்னனும் அவர்தான், அண்ணா பலராமனும் அவர்தான், அவரே அவர்தான். அதனால அவரே பல மூர்த்தியா பிரிச்சிருக்காரு இல்லையா? அதனால அநேக மூர்த்தி. புரியுதா? அடுத்தது 727வது நாமம் அவ்யக்தஹ. இதம் மனுஷ்யத்வேன கூஹத இதி அவ்யக்தஹ. மனுஷ்யாவதாரத்தால் தம் பெருமையை மறைக்கப்பட்டவர். என்ன யூஸ் பாருங்க, அவர் கிருஷ்ணனா இருக்கார், திருடுறார், பொய் சொல்றார் அப்படின்னா இருக்கின்றபடியால் தான் என்ன கிள்றா போட்டு பெருமான்னு தெரிஞ்சா நம்ம கிள்ளுவோம், கிள்ள மாட்டான். அவர் மனுஷனா பிறந்து தன்னுடைய பரக்கத்தை மறைச்சு வச்சுக்கிறார். எப்பவுமே நீங்க பாக்கெட்டுக்குள்ள நல்ல தண்ணீரை போட்டு வச்சேன்னா அடைச்சு வைக்கிறேன். ரொம்ப அடைச்சேன்னா என்ன ஆகும்? ஓட்ட போட்டு வரும். பெருமாள் தன்னுடைய அத்தனை சக்தியும் இந்த கிருஷ்ணாவதாரத்தை அடக்கி வைக்கிற. சில கட்டங்கள்ல அவருக்கே தெரியாம பற்றி வெளிப்பட்டு வந்த ஒரு இடம் தான் விஸ்வரூபம். மனுஷன் விஸ்வரூபம் காமிப்பானா? பல பேர் சொல்லுவா, சுவாமி கமலாசன் காமிக்கிறாருன்னா அந்த விஸ்வரூபம். அதனால இந்த விஸ்வரூபம் வேற அப்படின்னா பெருமாள் வந்து அவர் எடுக்கிறாருன்னா அவருடைய சக்தி அவருக்கே கட்டுப்படாம மறைச்சு வச்சிருக்க அவ்யக்தா. அதனால 728 சதமூர்த்தி அவ்யக்தா. அதனால மகாமூர்த்தி, தீர்த்தமூர்த்தி, அமூர்த்திமான, அநேகமூர்த்தி ஆயிட்டு அவ்யக்தா. அடுத்தது சதமூர்த்தி. शतमूर्ति अथ दिदृक्षे अर्जुनाय व्यक्त वैश्वरूप्यः शतमूर्ति. தன்னை காண விரும்பிய அர்ஜுனனுக்கு தம் விஸ்வரூபத்தை காட்டியவர். விஸ்வரூபத்தை காமிக்கும்போது பெருமாளுக்கு எவ்வளவு தர? அர்ஜுனன் என்ன ஆரம்பிச்சான்? 1 2 3 ஐயோ போயிட்டே இருக்கேன் யோசா. புருஷ சூக்தத்துல வரும் சஹஸ்ர சீர்ஷா புருஷா, சஹஸ்ராஹா, சஹஸ்ரபாத. சஹஸ்ரனா என்ன? சிரஸ்னா என்ன? சஹஸ்ர சீர்ஷானா என்ன? ஆயிரம். சஹஸ்ராக்ஷா அக்ஷினா என்ன? கண்ணு. சஹஸ்ராக்ஷனா என்ன? 1000 தலைக்கு எவ்வளவு கண்ணு இருக்கணும்? 2000 கண்ணு. ஆனா இங்க 1000 தலை 1000 கண்ணு இருக்கு. இல்ல சுவாமி, அவருக்கு ஒரு கண்ணு நீங்க இந்த ஒத்த கண்ணு கவாலின்னு ஒரு படத்தை நடக்கும். அவர் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஏகாக்ஷி ஏககர்ணிச்ச ஒரு கண்ணு கவாலி மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு அதனால 1000 கண்ணா கேட்டா அது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல 1000 does not mean the number, it means innumerable. ஒரு கூட்டத்துக்கு போறோம், அம்மா கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க சார்? 1,00,000 பேர் வந்திருப்பா சார் அப்படின்னா எண்ண முடியாது. கரெக்டா 1 லேக்ல நிப்பாடா?
என்னவே முடியாது இருந்தப்போ. அதனால இப்போ ஒருத்தருக்கு நான் கடிகர் எனக்கு பரிமாறிட்டு இருக்காரு. போறோம் அவங்க 2 அரிசி போடுவோம். என்ன பண்றா 1 2 அப்படின்னா மாமி ரொம்ப கணக்குல கெட்டிக்காரி. அது அர்த்தம் இல்லை, 2 போடுவோம்னா கொஞ்சமா போடுவோம். 1000னா இந்த இடத்துல ஜஸ்ட் a நம்பர். இது நம்ம கரெக்டா 1 2 3 9 9 9000 அப்படின்னு அர்த்தம் இல்லை. சதமூர்த்தினா 100 தலைன்னு இல்லை, என்னவே முடியாத அளவுக்கு தலை அர்ஜுனனுக்கு காஞ்சி அர்ஜுனன் பழகி போயிட்டான்னு அர்த்தம். அதனால சதமூர்த்தின்னு பேர். அச்சா 729வது திருநாமம் ஷடானனஹ தத்ரைவ சார்ஜுனஹ அநேக வக்த்ரநயனம். அர்ஜுனன் கூறியபடி அநேக முகங்களுக்கும் கண்களும் உடையவர். அர்ஜுனன் பார்க்கலாம், கிருஷ்ணா எத்தனை காலடா உனக்கு எவ்வளவு கண்ணு அப்படி மயங்கி போனா பாருங்க. சதமூர்த்தி சதானன் எவ்வளவு எண்ணவே முடியாத அளவுக்கு தலையை அர்ஜுனனுக்கு காண்பித்தவர், எண்ணவே முடியாத கண்களை உடையவர். அதனால சர்வலோகேஸ்வரனுக்கு சக்திக்கு குறைவே கிடையாது. ஆனா அழகு என்னன்னா அத்தனை சக்தியோடு கூடிய பெருமாள் நம்ம மனசுல இருக்காரு. அதுதான் அழகு இல்லையா? பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப பெரியவர், நம்ம கூட்டாலாம் வரமாட்டார் அப்படின்னா அவ்வளவு பெருமை. நான் ஒரு ஏழை கூட்டா வரமாட்டார்னு அர்த்தம். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, அவ்வளவு சக்தி உடையவன். நான் கூட்டினாலும் என் மனசுலயும் வந்திருக்காரு. அதனால அதுக்கு சௌஷீல்யத்துவம் உண்டு. அதனால இது 729வது நாமம் ஷதானனஹ. 730 ஏகஹ உக்தே மகிம்னி சஜாதீய சங்கேயா சம்பவாத்வைதம் கச்சதி இதி. இப்படிப்பட்ட மகிமையினால் தமக்கு ஒப்போத ஒருவரும் இல்லாத ஒருவர். இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அத்வைதம் சங்கர பகவத் பாதாள் வளர்த்த சித்தாந்தம். விசிஷ்ட அத்வைதம் ராமானுஜாச்சாரியால் வளர்த்த சித்தாந்தம். இது அத்வைதம், இது விசிஷ்ட அத்வைதம். இதுவும் அத்வைதம் தான், அதுவும் அத்வைதம் தான். எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சுலபமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பா. ஒரு ராஜாவுக்கு பத்னி பரிவாரங்கள் பல பணக்காரோட இருக்கார். இப்போ ராஜா கிட்ட போனார், ஒரு கவிஞர் பாடிட்டு வந்தார். உனக்கு ஞானம் கிடையாது, உனக்கு புத்தி கிடையாது, உனக்கு முடி கிடையாது, இப்படி எல்லாம் பாடிட்டு வந்தார். பக்கத்துல இருந்த மந்திரி சொன்னார், பாருங்க உங்களுக்கு கிடையாது கிடையாதுன்னு சொன்னா பெருமை. ராஜா சந்தோஷம் அடைந்தார். அந்த போன கவிஞருக்கு பல பிரசன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அப்போ மந்திரி இன்னொரு மந்திரி வந்து சொல்றாரு, உங்களுக்கு கிடையாதுங்கிற 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 நீங்களும் பரிசு கொடுக்குறீங்களே, இது தப்பாச்சே. ராஜா வந்து ஆமா அவனை திருப்பி கூப்பிடுனார். திருப்பி வந்தவன் வந்தான். சொன்னா ஆமா நான் உங்களை இல்லைன்னு சொன்னேன், முடி இல்லைன்னு, ராணி இல்லைன்னு, தகவல் இல்லைன்னு. ராஜா போகுது, எனக்கு எல்லாம் இருக்கேன். வேடுக்கு ராஜா இந்த கனத்தோடு கூடிய, இந்த ராணியோடு கூடிய, ஆபரணங்களோடு கூடிய உங்களை மாதிரி இல்லைன்னு சொன்னேன். இதுதான் அத்வைதம். இதான் விசிஷ்ட அத்வைதம். முதல்ல வந்தவர் சங்கரர், பகவானே நீ சகுண உபாசனம் பண்ணும்போது இப்படிலாம் இருக்கே, நிர்குண உபாசனம் பண்ணும்போது உனக்கு விக்கிரகம் கிடையாது, குணம் கிடையாது, நாமம் கிடையாதுன்னு. பின்னாடி வந்து ராமானுஜர் சொன்னார், இப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடிய நாராயணா உன்னை போல் இரண்டாவது ஒருத்தர் கிடையாது, ஏகமேவ அத்விதீயம், ஒருவன் தான், அவனை போல இரண்டாவது கிடையாது. வித்தியாசம் புரியுதா? அதனால இது அத்வைதம், இது விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்டனா குவாலிஃபைடு சொல்றோம், கூடிய அத்வைதம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல ஏகஹான்னு வார்த்தை சொல்லியிருக்காரு. உக்தே மகிம்னி சஜாதீய சங்கேயா சம்பவத் அத்வைதம் கச்சதி இதி. இப்படிப்பட்ட மகிமையினால் தமக்கு ஒப்பாத ஒருவரும் இல்லாதவர். இப்பேற்பட்ட பகவானுக்கு, எப்பேற்பட்ட பகவான்? மகாமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், விஸ்வமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், தீப்தமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், அநேகமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், அமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், அவ்யக்தனா இருக்கக்கூடிய பகவான், சதமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான், சதானனா இருக்கக்கூடிய பகவான். இப்பேற்பட்ட பகவானுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. இந்த ஈக்குவல் வார்த்தை ரொம்ப முக்கியம். மேத்ஸ்ல நாம எல்லாம் அல்ஜீப்ரா படிக்கும் போது ரெண்டு உண்டு, கிரேட்டர் தேன் ஆர் லெஸ்ஸர் தேன்,
ரெண்டாவது ஈக்குவல் டு. இதை நாங்க 4 கன்வர்டேஷனா வச்சுக்கோம். கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கடைசியா ஈக்குவல் டு வச்சுக்கோம். A is greater than B, A is greater than or equal to B, A is lesser than B, A is lesser than or equal to B, A is equal to B. இப்போ இந்த greater than lesser than நம்ம கவலை வேண்டாம். இப்போ equal to பெருமாளுக்கு சமம் யாருன்னு சொல்லப்படாது. இப்போ வராக புராணத்தில் கதை சொல்றார். சங்கர பகவத் பாதர்கள் பாஷ்யத்தில் எடுக்கிறார். வராக புராணத்தை ஒரு கதை சொல்றேன். நீங்க நாடி ஆயிட்டு இன்னும் 2-3 நாம அது டக்குன்னு சொல்லி முடிச்சுடுறாங்க. நீங்க வந்து ஃப்ரீ ஃபார் த டே. நீங்க போய் கேம்ஸ் விளையாடலாம். அதனால அடுத்தது வந்து சின்ன கதை. வராக புராணத்தில் ஒரு கதை. கைசீக மகாத்மியம்னு பேர். இன்னைக்கு கார்த்திகை மாசத்துல ஏகாதசிக்கு கைசீக ஏகாதசின்னு பேர். அதுதான் குருவாயூர்ல குருவாயூர் ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த கைசீக மகாத்மியம் எப்படி ஏற்பட்டது? திருக்குறுங்குடின்னு ஒரு பிரதேசம். இன்னைக்கு இந்த திருநெல்வேலிக்கு கீழே போனேன்னா பெருமாளுக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேர். அம்சரைய வடநாராய் ஆழ்வார் பாடல் எங்கனையோ நனையீர்கள் என்னை முன்பதனே நம்பெட் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டனின் சங்கினோடும் நீனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாரும் துணியோடும் செல்கின்றது என் நெஞ்சனை. ஆச்சரியமான கஷேத்திரம். அங்க பெருமாளை பாடுறதுக்காக ஒரு அடியவர், அவருக்கு அந்த காலத்துல சில பேர் கோவிலுக்குள்ள விடமாட்டா, தீங்கத்தகாதவர்னு சொல்லிட்டு அந்த அபச்சாரங்கள்ல நிறைய பட்டிருக்கோம். அதனால எல்லாருக்கும் கோவிலுக்குள்ள பிரவேசம் உண்டுன்ற அந்த எண்ணம் வச்சுக்கணும். நம்ம இவா வந்துட்டா கோவில் எப்படி சுவாமி துஷ்டகுணம் அடையும்? அது தவறு. இந்த பாடஞ்சாதியை சேர்ந்தவர், அதனால வந்து நம்பாடுவான் அப்படின்னு. நம்பாடுவான் தினம் மலையிலேருந்து கீழே இறங்கி 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 காட்டு வழியா வந்து பெருமாளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போவார். அன்னைக்கு ஏகாதசி நன்னாள். பெருமாளை சேவிக்கிறதுக்காக காட்டுல வர அப்போ பிரம்ம ராட்சசம் ஒண்ணு பிடிச்சிருக்கு. அந்த பிரம்ம ராட்சசி இந்த நம்பாடுவான் பிடிச்சிட்டு சொல்லிட்டு எனக்கு ஒரே பசிக்கிறது. நம்பாடுவான் கேட்டேன், எங்கிட்ட இருக்கு சொல்றேன். இல்லை நான் உன்ன சாப்பிடணும்ட்டு. நம்பாடுவான் சொன்னா நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன். சேவிச்சுட்டு வந்த உடனே என்னை சாப்பிடுது. அந்த பிரம்ம ராட்சசி சொல்லிட்டு, மனிதர்கள் வார்த்தையை நம்பலாமா? போயிட்டு நீ அப்படியே அங்கேயிருந்து ஜூட் எஸ்கேப் ஆயிடுவ. மனிதர்களை நம்பலாமா? அது சொல்றதும் வாஸ்தவம் தான். மனுஷனால நம்பவே முடியாது. அப்போ அவன் சொல்றான், நான் பெருமாளை பாடிட்டு சேவிச்சுட்டு மறுபடியும் இதே வழி வருவேன். நான் வராம போயிட்டா எனக்கு இந்த விதமான பாவம் வரட்டும். முதல் பாவத்தை சொல்றான். ஒரு பசு தூங்கி கொண்டிருக்கின்றது. அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பசுவை இடது காலால எட்டி உதச்சி எவன் ஒருத்தன் எழுப்புறானோ அவனுக்கு என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும். நான் உனக்கு பண்ணின சத்தியம் பொய்யாயிட்டுனா அந்த பசு அந்த பிரம்ம ராட்சசி சொல்றது இந்த நரகம்னா மைன்யூட் நரகம். ஐ வில் நாட் அக்ரி. ரெண்டாவது பாவம் அடிக்கிட்டு போறான். இப்படி அடிக்கிட்டே போறான். அந்த பிரம்ம ராட்சசம் நாட் பாசிபிள். திஸ் இஸ் a very jujubee அப்படின்னா சொல்லிட்டே வருது. 17 பாவங்களை சொல்றான் நம்பாடுவான். அவனுக்கு நாழியாயிட்டு கோவிலுக்கு போகணும், நடக்கணும், பாடணும், பாடிட்டு வரணும். இது நகர மாட்டேங்கிறது பிரம்ம ராட்சசி. அவன் சொன்னான், சரி லாஸ்ட் 18வது நரகம் இதை நான் சொல்றேன், உனக்கு இவன் பிடிக்கலன்னா என்ன ஷார்ட் ரூம். உடனே பிரம்ம ராட்சசி கேட்டது 18வது நரகம். வாசுதேவ சமோதேவகா, வாசுதேவனான கண்ணனான நாராயணனுக்கு ஈக்குவல் ஒரு தேவதை இருக்குன்னு சொல்லித்தானே சொல்லுபவனுக்கு எந்த நரகம் வருமோ அந்த நரகம் எனக்கு வரட்டும்னு சொன்னான். இதை விட பாவம் லோகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது. உன்னை விட்டுது. விட்ட போது அந்த பிரம்ம ராட்சசி சொல்லிட்டு, நீ பெருமாளுக்கு போய் பாடுவ. பாடிட்டு வரும்போது கைசீகம்னு ஒரு ராகத்தை பாடிட்டு வருவ. அந்த ராகத்தின் பலனை எனக்கு கொடு, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன். அவன் கொடுத்தபடியாக தான் அந்த ஏகாதசிக்கு கைசீக ஏகாதசி. அதுதான் குருவாயூர் ஏகாதசி. வாசுதேவனுக்கு சமம் ஒரு தேவதை இருக்குன்னு சொல்லப்படாதான் சாஸ்திரத்தை. ஏன்னா அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேம்பட்டவோ யாரும் கிடையாது. அதனால்தான் நாராயண சமோதேவா. அப்பை தீட்சிதர் வாழ் மகா ஞானி சிவபக்தர். அவர் சஹஸ்ரநாமத்தை விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான சர்வ பிரகரணாயுதங்கிற 1000 நாமத்துக்கும் வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். விஸ்வம் விஸ்வமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவன். விஷ்ணு எல்லா அணுவிலும் இருக்கக்கூடிய சிவன். வஷட்காரகா உள்ளிலிருந்து செயல்படுத்தும் சிவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி வந்தார். 999 நேம்ஸ்க்கு சிவன் தான் வியாக்கியானம் பண்ணிட்டார். ஒரே ஒரு நாமம் மிஞ்சிது, நாராயணான்னு ஒரு நாமம். சமஸ்கிருதத்துல பாணினியுடைய சூத்திரம் இருக்கு. அந்த நார அயன ர அகாரத்தை முடியாது, இந்த நால முடியுது. இந்த இடத்துல முடிஞ்சுதான வரக்கூடிய சப்தம் நகாரமாயிடும். நாராயணன்னு சொல்ல மாட்டோம், நாராயணன்னு சொல்றோம் இல்லையா? இந்த நாராயணஹான்னு வந்துட்டானே
நத்வே பாதத்வம்னு சொன்னார். ஆனந்தலஹரின்னு ஒரு கிரந்தத்துக்கு சூர்ணிகை வியாக்கியானம் எழுதினார் அப்பை தீட்சிதர். நான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சிவபெருமா வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த நாராயண நாமம் வந்து என் தலையை போட்டு உடைக்கிறதே. இந்த நாமத்துக்கு பாணினி அர்த்தம் பண்ணியிருக்கார். ரெண்டாவது விதமா வியாக்கியானம் பண்ணக்கூடாது. நாராயணா மயணம் எஸ்ய சகான வியாக்கியானம். அதனால இது தத்புருஷ சமாசம் பகுவிக லேபசகாராபியம் இதுதான் இந்த ரூல் எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல நட்பே பாதத்துவம். இந்த புராணத்துல நாராயணங்கிற நாமம் ஒரு தேவதைக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. I cannot over interpret it ன்னு பாணினியுடைய ரூல் இருக்கு. அதனாலதான் சங்கர பகவத் பாதாள் என்ன பண்ணார், கீதா பாஷ்யம் தொடங்குறதுக்கு முன்னாடி நாராயண அண்டம்னு ஆரம்பிச்சு அண்டத்தை உருவாக்கியவன் நாராயணங்கிறபடியாக தான் அன்னைக்கும் 10 விதமான சன்னியாசிகள் அத்வைதத்துல உண்டு. என்னன்னா பாரதிங்கிற பேரை வச்சுக்கலாம், சரஸ்வதிங்கிற பேரை வச்சுக்கலாம், பாதருங்கிற இந்த மாதிரி 10 தசநாமான்னு சொல்லிடாது. தசநாமம் அந்த அந்த அத்வைதத்துல அது உண்டு. என்னன்னா அது ஒரு ரூல் உண்டு. எப்பேற்பட்ட பிரியவா வந்தாலும் மடத்துக்கு, காஞ்சி மடத்துக்கோ சிங்கேரி மடத்துக்கோ அனுகிரக பாஷணம் எழுதி முடிக்கும் போது அவ பெயரை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் உண்டு. நாராயண ஸ்மிருதின்னு தான் போடணும்னு வியாக்கியானம். எந்த ஸ்ரீமுகத்தை எடுத்து பாருங்க, ஸ்ரீமுகத்தை எடுத்து பார்த்தா காஞ்சி மகாபிரிவாடின்னு கீழே நாராயண ஸ்மிருதின்னு தான் போட்டிருப்பா. இதுக்கு இந்த ஆச்சாரிய சிவத் சாங்காச்சார சுவாமி ஒரு விஷயம் சொல்வார். ரிக்வேதத்துல கேஷி விஷஸ்ய பாத்ரேனன்னு ஒன்று வரும் இல்லையா, ருத்ரேனன்னு ஒரு மந்திரம். ருத்ரேனன்னு வரும் அந்த இடத்துல. கேஷி விஷஸ்ய பாத்ரேனன்னு ஒரு மந்திரம். இதுக்கு நீலகண்ட தீட்சிதர் வாழ் அப்பை தீட்சிதர் வாழ் தம்பி பரம்பரையில வந்தவர். அவர் நீலகண்ட விஜய சம்புன்னு ஒரு காவியம் எழுதினார். சிவபெருமான் விஷத்தை பழகினார் அந்த சமுத்திர மந்தனத்தின் போது. இந்த புஸ்தகத்தை காஞ்சி மடத்தை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா. பப்ளிஷ் பண்ணும்போது எங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத் சாங்காச்சாரியா கிட்ட கொடுத்து இதுக்கு நீ முன்னுரை எழுதுனா, அனுகிரக பாஷணம் எழுதுனா. எங்க ஆச்சாரியன் எழுதி கொடுத்தார். மடத்துக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு. என்னன்னா எங்க ஆச்சாரியன் எழுதினார், சிவபெருமான் விஷத்தை குடிக்கும் போது அந்தர்யாமியா இருந்தது நாராயணன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது காஞ்சி மகாபெரிவா இருக்கும்போது பரமாச்சாரியா இருக்கும்போது எடுத்து போயிட்டா. இதுல பாருங்க, நாராயணன் தான் அந்தராத்மாவா இருக்காருன்னு எழுதியிருக்காரு, இது தப்பு எழுதியிருக்காரு அப்படின்னாரு. பெரியவா எங்க ஆச்சாரியன் கூட்டாளா, கூப்பிட்டு கேட்டாளா, இதுக்கு எப்படி நீ பிரமாணம் எடுப்பேன்னு. கட்டபாஸ்கரன் வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணும் போது கேஷிங்கிற இடத்துக்கு கேசவன் அந்த இடத்துல அந்தர்யாமியா இருக்கிறதா கட்டபாஸ்கர பாஷ்யம். காஞ்சி மகாபிரிவா சொல்லிட்டாளா, கட்டபாஸ்கரதே சொன்னபடியா அப்படியே விட்டுவிட்டு இந்த இடத்துல நாராயண ஸ்மிருதியின் தான் அர்த்தம் அப்படின்னு விட்டுட்டாரு. அதனால நாராயணங்கிற நாமத்துக்கு அப்படி ஒரு பலன் உண்டு. அதனாலதான் கட்டத்தில் எழுதும் போது கூட அந்த கிரந்தத்திற்கு நாராயணியம் அப்படின்னா அதுக்கு பேரே சாதிச்சார். அதனால அப்பேற்பட்ட விஷயம் இருப்பதால் எந்த நாமத்தை விட்டேனே தெரியல. அப்பேற்பட்ட ஏகா அவனுக்கு சமமா ஒருத்தர் இருக்கான்னு சொல்லவே கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால அப்பேற்பட்ட ஏகா. ஆச்சா, ஏகான்னு 731வது நாமம் நைகா. ஏகா நைகா. நைகானா சொல்ற விபூதிதயா விஜாதீயேன சர்வேண த்விதீயாவான் ஏவ இதி நைகா. தமது விபூதிகளில் எல்லையற்றும் இருப்பவர். விபூதினா உலகம். பெருமாள் அங்க நித்திய விபூதியின் பேரு, இதுக்கு லீலா விபூதியின் பேரு. இது தோன்றி தோன்றி மறையும், அது நித்திய விபூதி பரமபதம். அதனால பெருமாளுக்கு விபூதிகள் எவ்வளவு எண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட விபூதிகளை உடையவனுக்கு நைகான்னு பேர். அடுத்தது 732வது நாமம் சஹா. ஏஷ்வா குமாரம் அகில பிரசித்தயா ஸ்வ விஷயம் ஞானம் ஸ்யதீதி சஹா. கிருஷ்ணாவதாரத்தில் சிறுவர் முதல் யாவருக்கும் தம்மை பற்றிய ஞானத்தை உண்டாக்குபவர். சின்னவாளுக்குதான் தெரியுது பகவான் கிருஷ்ணர் தான் பகவான். வத்சாபஹரணம் நாளைக்கு பார்க்க போறோம். பிரம்மாவுக்கு தெரியல இந்த குழந்தை பகவான். ஆனா சுத்தி முத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியுது இவன் பகவான். அதனால யாருக்கு பகவத் பக்தி வருதுன்னு சொல்ல முடியாதா. அதனால அதற்கு சஹான பேர். அடுத்தது 731வது நாமா, கடைசி நாமா, இன்றைய நாமா வஹா. அதனால பாருங்க எவ்வளவு சுலபமான நாமா. ஒரு பெரிய நாமா வச்சிருக்க. சர்வ பிரஹரணாயுதன் ஒரு நாமா இருக்கா.
இங்க ஒரு பேர் பகவானுக்கு வஹா. ஒற்றை எழுத்து நாமத்தையும் வச்சிருக்க, 10 எழுத்து நாமத்தையும் வச்சிருக்க. எல்லா நாமமும் அவர் நாமம். வஹா பிரசித்த சர்வ வாசித்வாது வஹா, எல்லாம் தம்மிடம் வசிக்கும்படி இருப்பவர். அதாவது எல்லாமே பகவானுக்குள்ளதான் அடங்கி. அதை எங்க பார்ப்போம்? முதல் நாள் வடபத்ரசாயி சொல்லும் போது மார்க்கண்டேயர் உள்ளுக்குள்ள தள்ளிண்ட, உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது எல்லாத்தையும் அவர் வெறுப்புக்குள்ள வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் பாடினார் தியாகராஜர், ஸ்ரீ வசுதேவர் மண்டகோட்ல குக்ஷி பொழுதி, குக்ஷிக்குள்ள வச்சிருக்கே அந்த எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கே ராமா. இந்த ஒரு தியாகராஜனை தாங்கிறது ஒரு பாரமா போயிட்டா. புரோவர் பாரமா ரகுராமா புரோவர் பாரமா வஹா. அதனால வஹானா எல்லாத்தையும் தாங்குபவர், சஹா அப்படின்னா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பவர், நைகஹா அப்படின்னு சொன்னா எல்லையற்ற விபூதியை உடையவர், சஹான்னு சொன்னா அவனுக்கு சமமாக யாரும் இல்லாதவர். அதனால அப்பேற்பட்ட சஹா, அப்பேற்பட்ட ஏகஹா, அப்பேற்பட்ட நைகஹா, அப்பேற்பட்ட சஹா, அப்பேற்பட்ட வஹா. சஹா வஹா ஏகஹா நைகஹா. இந்த ஏகனாய் நைகனாய் சஹவாய் வஹவாய் இருக்கக்கூடிய பகவானை இன்னைக்கு முழுக்க நினைச்சிட்டு இருப்போம், அவரையே நினைச்சிட்டு படுத்துப்போம். பாக்கி 18 32 36 நாமங்கள். இன்னைக்கு எவ்வளவு நாம சொல்லியிருக்கோம்? 36 ரெக்கார்ட் நம்பர். நாளைக்கு 36 சொன்னா ஆச்சரியமா அந்த பகவானுடைய நாமாக்களை அனுபவிப்போம். முன்னாடி சொன்ன 500க்கும் மேற்பட்ட நாமங்களை நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினேன்னா கூட போதும். தினமும் அரை மணி நேரம் ஒதுக்கினேன்னா ஒரு 6 மாசத்துல நீங்க 520 நாமாக்களை கேட்கணும். தினமும் இதுக்கு நீங்க சண்டே எல்லாம் லீவு வச்சுக்காதீங்க. தினம் அரை மணி நேரம் ஒதுக்கி கேட்டேன்னா உங்களுக்கு அத்தனை நாமாக்களுக்கும் அர்த்தம் தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம பெரியவாழ்லாம் வசதி வசதி கொண்டாடிருக்கா. தினமும் நம்ம நித்தியமும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். இது அர்த்தத்தோட படிச்சோம்னா இன்னும் அனுபவம் இருக்கும். அதனால இந்த அனுபவத்தோடு கூடி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண பிரசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமः. நாளைக்கு காத்தால பாகவதம்